அக்னி ஒரு ஆட்சி தன்னுடைய சாதனைகளை பட்டியலிடும். எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற ஆட்சிக்கு எதிரான அதிருப்திகள் வர்றதை பெரிதுபடுத்துவது, அதிருப்தி வாக்குகளை ஒன்று குவிப்பது, ஒரு முதன்மையாக நின்று ஒரு ஆட்சிக்கு சவாலாக சிம்ம சொப்பனமாக இருக்கிறது ஒரு எதிர்க்கட்சி தலைவர். அப்படியான ஒரு இடத்துல திரு பழனிசாமி அந்த ரோலை ஒரு வைப்ரண்ட்டாக செய்யலை, அதை அந்த சர்வேல சுட்டி காட்டுறாங்க அப்படின்ற ஒரு கோணத்தை சொல்கிறார். அது ஏடிஎம்கே வாக்குகளை இறக்குதா? ஆளுகிற ஆளுங்கட்சியே மக்களை வைப்ரண்டாக வச்சுக்கிறல, அப்போ என்னத்தை போய் செய்யுது? இது ஒன்று. இன்னொன்று, தூய்மையான ஆட்சின்னு சொல்லி அண்ணன் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் சொன்னார். ஆனால் தூய்மை பணியாளர்களை மதிக்காத ஆட்சி, அவ்வளோதான், அதோட நிப்பாட்டிக்கிறோம். இங்கே மூளை செலவை செய்கிறாங்க சார். நீங்கள் அரசியலில் ஐயா கக்கன் ஐயாவை சத்தியமூர்த்தி ஐயா கூட்டிகிட்டு வந்தார். அது மாதிரி நிலக்கோட்டை பொன்னம்மாள் அவர்களை ஐயா காமராஜர் கூட்டிகிட்டு வந்தார். அந்த மாதிரிலாம் இனிமேல்கெல்லாம் யாரும் அரசியலை கூட்டி வர மாட்டாங்க. 10 கோடி இருக்கா, எலெக்ஷனில் நில்லு, எம்எல்ஏ சீட்டா இவ்வளவு, எம்பியா 20 கோடி என்கிற நிலைக்கு வந்ததற்கு பிறகு நீங்க மக்களுக்கு, ஏழைகளுக்கு, அவர்களுக்கு நல்லது செய்துதான் வர வேண்டும் என்கிற இது கிடையாது. ஒண்ணு. இன்னொரு விஷயம் சார், பலமான ஆட்சி இல்ல, நீங்க தேர்தல்ல எம்எல்ஏவுக்கே நம்ம அப்படிதான் வாங்கி கொடுக்கிறோம். இத போட சொல்றது பெரிய விஷயமா சார்? அது இருக்கட்டும் சார். இல்ல நான் கேக்குறேன், எனக்கு சந்தேகத்துக்கு தான் கேக்குறேன். உங்களுக்கே சந்தேகமா சார்? இல்ல பணக்காரங்களை பார்த்து தேர்தலை நிறுத்தினா அவங்க ஜெயிச்சிடலாம், 10 கோடி 100 கோடி வச்சிருக்கிறது அதுதானே நடக்குது. சரி, அப்படின்னா மக்கள் நல திட்டங்கள் ஒண்ணு அரசாங்கம் செய்யவே தேவையில்லையே. அது மக்கள் 5 ஆண்டு காலம் நீங்க காலை சுற்றுலி போட தேவையில்லை, மாண்புதல் திட்டத்தை செய்ய தேவையில்லை, விடியல் பயணத்தை செய்ய தேவையில்லை, மருத்துவ முகாம்ல நடத்த தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவையில்லையே. கரெக்ட் சார். அதுக்கு என்ன பண்ணும்னா, மக்கள் மேலேயே தலைய மிளகா அரிச்சு மறுபடியும் வரிய கூட்டி அந்த மக்களுக்கு செஞ்ச வேண்டியது. நான் கேட்கிறேன், 1000 ரூபாய் எத்தனை வருஷம் கொடுத்தீங்க? 5 ஆண்டுகளா கொடுத்தீங்க இல்லையே? எல்லாருக்குமா கொடுத்தீங்க இல்லையே? ஆனா இங்க நடக்கிறது என்னன்னா, மிக சிறப்பான ஆட்சி என்று சொல்லக்கூடியவர்களே 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லவர்களே 240க்கு வந்துருச்சு. அவங்களோட தான் சேர்ந்து இருக்குது. அந்த கருத்து கணிப்பு மாதிரி இந்த கருத்து கணிப்பு மாறும். அது ஒண்ணு. இன்னொரு விஷயம், நம்முடைய ஆளூர் சானவாஸ் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரு, நாங்க சிறப்பான ஆட்சி நடக்குது, ஒரு சில குறைகள் நடக்குது. ஒரு சில குறைகள் நடந்தா பரவாயில்ல. இங்க இதுவரைக்கும் கள்ளக்குறிச்சிக்கே போல சார். அது இருக்கட்டும். இப்ப எனக்கு என்ன ஒரு சிக்கல்னா, இது உண்மையிலே எடுத்ததா அல்லது தரவுகளின் அடிப்படையில் எடுத்ததா அல்லது ஒரு குளிர்சாதன அறைக்குள் இருந்து எடுத்ததா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் நான் கேட்கிறேன் சார், 5 மாசத்துக்கு முன்னாடி தாவேகாவுக்கு 18% திரு விஜய்க்கு போடுறீங்க. 5 மாசம் கழிச்சு மாநாடு நடத்தி, அதான் சொல்ல வரேன். சிஎம் பிரெஃபரன்ஸ் யாருன்னு கேக்குறாங்க. அதான் சொல்ல வரேன். சரி, சிஎம் பிரெஃபரன்ஸ் அளவுக்கு கொண்டு வந்துட்டு இங்க மற்றவைகள்ல 15% கொடுக்குறீங்க பாருங்க. அங்க சிஎம்க்கு 18%, ஆனா இங்க மற்றவையில 15%. அந்த மற்றவையில யாராவது தெரியுமா சார்? 8.2% எடுத்த நாம் தமிழர் கட்சி, 4.2% எடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்களே 13% வந்துருச்சு. அப்படின்னா 2% தான் தாவேகாவுக்கா? இல்ல, நான் இன்னொன்னு கேட்கிறேன். நான் சி ஓட்டருக்கான பிரதிநிதியில சி ஓட்டர்ல தேஷ்முக் வரும்போது தேஷ்முக்கிட்டே கேட்கலாம். நீங்க சொல்ற இன்னொரு லாஜிக் வரேன். சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக யாரை ஏற்றுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது 3வது இடத்துல திரு பழனிசாமி அவர்களை 10% ஓட்டு, 10% ஆட்கள் தான் அவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கிறாங்க. இன்னைக்கு அவரை முதன்மைப்படுத்தி நிற்கிற ஒரு சட்டமன்ற தேர்தலில் 37% பேர் அதிமுக கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடுறோம்னு வராங்க. 10-27 எப்படி நடக்குது மேஜிக்கு? அது வேற கேள்வி, இது வேற கேள்வி. இருக்கட்டும் சார். ஒரே ஒரு தலைவர், ஒரு கட்சிக்கு ஒரே ஒரு கட்சி, அவர் ஒரு ஓட்டு தான் விழும். அவர் ரொம்ப பெரிய செல்வந்தரா இருந்திருந்தாரு வச்சுக்கோங்களேன், அவருடைய நண்பரா இருந்து இந்த சி ஓட்டர்ஸ்ல யாராவது மேனேஜரா இருந்தாரு வச்சுக்கோங்களேன், அவரு 38% முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப யூகத்துக்கு போறீங்க சார். யூகம் இதுதானே நடக்குது. 18% கொடுத்த விஜய்க்கு இப்ப அதர்ஸ்ல கொண்டு வந்து 15%, அந்த 15% நாம் தமிழரும் பாட்டாளி மக்கள் கட்சியும் போட்டுட்டீங்க. அப்ப 2% தான் தாவேகா. என்டிஏ சார். இருக்கட்டும் சார், இருக்கட்டும். என்டிஏ அப்ப இப்ப நீங்க
நம்ம இவர் பேசும்போது என்ன சொன்னாரு, அது அக்னி, என்டிஏல அக்னி, இருக்குதா, ஒரே அங்க ஒரு ஒரு சின்ன என்டிஏ correction இங்க ஒரு கொடுக்குறேன். என்டிஏன்றீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அப்படி இல்லாத போது அக்னி, இப்போது என்டிஏ கூட்டணியில மத்தியில இருக்காங்க, ஆனா தமிழ்நாட்டுல இன்னும் முடிவெடுக்கலன்னு வேற சொல்லி அப்படி முடிவெடுக்காத கட்சிகளே முடிவெடுக்காத போது சிஓடஸ்க்கு மட்டும் எப்படி சார் முடிவெடுக்கிற அதிகாரம் உச்சநீதிமன்றம் கொடுத்தா அல்லது மாநில உயர்நீதிமன்றம் கொடுத்தா? அக்னிக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். ஆகவே அண்ணா நான் முடிச்சுக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.